friends, welcome to Buds to Bloom. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது quick and easy evening tea time snacks தான் friends. ரொம்ப ஈஸியா செஞ்சிரலாம். யூசுவலா நம்ம சமோசா வந்து கோதுமையில மைதால பாத்திருப்போம். இன்னைக்கு நம்ம ரவால செய்ய போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போவோம். முதல்ல ஸ்டஃபிங் செஞ்சுக்குவோம். இதுக்கு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுக்கோங்க. சீரகம் போட்டு லைட்டா சவந்ததுக்கு அப்புறம் பச்சை மிளகாய் 1, அது கூட 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கணும். கொஞ்சம் வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் விருப்பம் இல்லைனா நீங்க சின்ன சின்னதா கூட கட் பண்ணி இஞ்சி பூண்டை போட்டுக்கலாம். பேஸ்டா போட்டிங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆயிடும். இப்போ மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் ரெண்டுமே உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி. நான் வந்து மிளகாய்த்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூனும் மஞ்சத்தூள் வந்து 1/4 ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். கரம் மசாலா அப்புறம் மிளகு ஜீரகத்தூள் ரெண்டுமே ஒரு அரை ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இந்த மசாலா வந்து பச்சை வாசனை போற வரைக்கும் வதங்கணும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. உப்பு சேர்த்து இப்போ நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் 2 உருளைக்கிழங்கு மீடியம் சைஸ் எடுத்து நல்லா வேக வச்சு மசிச்சு வச்சிருக்கேன். ஒரு 2 விசில் விட்டிங்கன்னா போதும். இப்போ இந்த மசிச்ச உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் இது கூட நல்லா சேர்த்து விட்டுருவோம். இது வந்து நீங்க வழக்கமா மிச்சமா இருக்கிற காய்கறி பொரியல்ல கூட செஞ்சு பார்க்கலாம். இப்போ கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை இறக்கி தனியா ஆற வச்சிருங்க. இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துட்டு 250 கிராம் அளவு ரவா, தேவையான அளவு உப்பு, ஒரு சிட்டிகை அளவு பேக்கிங் சோடா, இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி. ரவா வந்து நான் வறுக்கலாம் இல்லை, நல்லா ஃபைன் ரவாவாக பார்த்து எடுத்துக்கோங்க. இல்லைனா லைட்டாக ஒரு சுத்து மிக்சியில் கூட சுற்றி போட்டுக்கோங்க, ரொம்ப மொத்த ரவாவாக இருந்துச்சுன்னா. இப்போ இந்த மாதிரி மாவு மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணியாக பிசைஞ்சிடக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் பிசையக்கூடாது. இப்போ நமக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. இதுலேருந்து நம்ம சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து தனித்தனியாக வந்து ஒரு தட்டில் வச்சுக்குவோம். இப்போ இதை நம்ம தேய்க்க ஆரம்பிக்கலாம். வழக்கமாக நம்ம சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க. சைட்லலாம் கிராக்லாம் விழுகும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு சைடில் கிராக் விழுந்தாலும் நம்ம இதெல்லாம் கட் பண்ணி தான் எடுக்க போகிறோம். நான் வந்து இன்னைக்கு இதை வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது மாதிரி நீங்களும் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப வந்து மாவு டைட்டாக இருந்தால் தேய்க்க வராது. அதனால நீங்கள் வந்து கொஞ்சமாக கோதுமை மாவு இல்லைனா எண்ணெய் தொட்டுக்கோங்க. நான் வந்து கோதுமை மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா சதுரமாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இதில் வந்து நம்ம ஸ்டஃபிங் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு ஸ்டஃபிங் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ மடிக்கிறதுக்கு பார்த்துக்கோங்க. ரொம்ப வந்து அதிகமாக ஸ்டஃபிங் இருந்துச்சுன்னா மடிக்க முடியாது. ஸோ லைட்டாக நடுவில் அந்த மாதிரி பண்ணி விட்டுட்டு ஸ்டஃபிங் நிறையா இருந்துச்சுன்னா கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து 1 ஸ்பூன் மைதாவில் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கலந்து வச்சிருக்கேன், பேஸ்ட் மாதிரி. இது வந்து நமக்கு அப்போ தான் நல்லா வந்து ஒட்டிட்டு சைட்லலாம் எடுக்க நல்லா சீல் பண்ணிக்கிறதுக்காக நான் அதை சேர்த்துருக்கேன். நீங்கள் கோதுமை மாவில் கூட இதே மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கொஞ்சத்தை எடுத்துடுறேன், எனக்கு மடிக்க கஷ்டமாக இருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் நல்லா அந்த 3 கார்னரையும் நல்லா சீல் பண்ணிடுவோம். சீல் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்பூன் ஃபோர்க் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நீங்கள் இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சைடில் பார்த்தா அந்த அச்சு வந்து விழுந்துட்டு நல்லாயிருக்கும். இது இல்லைன்னா நீங்கள் கையால் கூட லைட்டாக கிள்ளி விட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். ஸோ இதே போல் நான் அடுத்து பண்ணி காட்டுறேன் பாருங்கள். மாவை எடுத்துக்கிட்டு லைட்டாக கோதுமை மாவு போட்டுக்கோங்க. அப்போ வந்து நீங்கள் தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தேய்க்க வந்துடும். நீங்கள் இந்த ரவா மாவு பிசைஞ்சு ஒரு 1/4 மணி நேரம் போல் ஊற விட்டுருங்க. ஊற விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வரும். ஒருவேளை கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி போட்டுக்கோங்க, இல்லைனா எண்ணெய் கூட தொட்டு நல்லா மாவை சாஃப்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வரும். இப்போ நம்ம சதுரமாக கட் பண்ணிட்டோம். கிராக் விழுந்துருச்சுன்னு கவலைப்பட வேணாம், அதை வந்து அடுத்தடுத்த மாவில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு ஸ்டஃபிங் வச்சுக்கோங்க. உங்களுக்கு நிறையா இருந்துச்சுன்னா கொஞ்சம் எடுத்துருங்க. மைதா வச்சு 4 சைடும் அந்த 3 சைடும் சீல் பண்ணிடுங்க. நல்லா டைட்டாக சீல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் வச்சு லைட்டாக சைடில் ப்ரெஸ் கொடுங்க. ஏன்னா எல்லா வீட்லேயும் ஃபோர்க் இருக்கும். ஒரு வேளை இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஸ்பூனில் பேக் சைடு லைட்டாக கோடாக போட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. பசங்க வந்து ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. அவ்வளோ ஒரு ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெசிபி. நீங்கள் எப்பயுமே மைதா, கோதுமை அந்த மாதிரி இதிலே பண்ணிவிட்டு இதில் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ நான் இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணி ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ இப்போ நான் ஒரு தட்டில் ஒரு 6-7 போட்டேன். 1/4 கிலோவுக்கு வந்து 7 வரும். இப்போ நம்ம எண்ணெய் சூடாயிடுச்சு. சூடான எண்ணெயில் அதை சேர்த்துருவோம். சேர்த்துட்டு ஒரு கரெக்டாக ஒரு நிமிஷம் கேப் விட்டு திருப்பினீங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும். உங்களுக்கு ரொம்ப கோல்டு கலர் வேணான்னா கொஞ்சம் கம்மியான தீயில வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம். இது வந்து உடையெல்லாம் உடையாது. ரொம்ப ஈஸியாக நல்லா கிறிஸ்பியான ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸு. கிட்ஸ் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. நீங்கள் ஒன்ஸ் செஞ்சீங்கன்னா மைதா, கோதுமை எல்லாம் செய்யவே மாட்டீங்க. எப்போ யாருன்னா ரவா வீட்டில் இருக்கும், டக்குன்னு நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ நல்லா கலர் 2 பக்கட்டும் சேஞ்ச் ஆயிடுச்சு. நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, பார்க்கலே உங்களுக்கே தெரியும். இப்போ நம்ம அதை எடுத்துருவோம். எடுத்து நல்லா எண்ணெய்லாம் வடிச்சிட்டு ஒரு காஞ்ச தட்டில் வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக கிட்ஸ் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா பட்ஸ் டு ப்ளூமை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சூப்பரான வேற ஒரு ரெசிபியோட சந்திப்போம். பாய்.